ஆல் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் குக் பண்ணி, பிகாஸ் ரொம்ப நாளா வீடியோஸ்க்கு வாய்ஸ் மட்டுமே கொடுத்து பண்ணிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு ஹெல்தி பாஸ்தானாலே எல்லாரும் சில பேர் பாஸ்தாவா ஹெல்தி இல்லைன்னு நினைப்பாங்க. பாஸ்தாவிலே ஹெல்தியா எப்படி பண்ணலாம், பிகாஸ் கொஞ்சமா பாஸ்தா யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியா கொடுத்து கிட்ஸுக்கு பாஸ்தா அவங்க வேணும் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி பாஸ்தாவை நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஹெல்தியான பாஸ்தாவா கொடுத்த மாதிரி உங்களுக்குமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சோ ஈஸி அண்ட் ஹெல்தி பாஸ்தா நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் செய்ய போறது பாத்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா தான். அதை வீட்லயே நம்ம சுலபமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாஸ்தா செய்யறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 கியூப் அவ்வளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். நானு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அவ்வளவுக்குமே நான் மைதா எடுத்துக்கிறேன். சோ மைதா நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் ஆப்ஷன் இல்ல. இந்த பாஸ்தா நம்ம மைதால தான் செய்யணும். சோ ஒயிட் சாஸ் மைதால செய்யும் போதுதான் நல்லாவும் இருக்கும். அப்படி இல்ல மைதாவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்க ஹாஃப் மைதா இல்ல ஹாஃப் இதையும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல மைதாவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுலயுமே நீங்க செஞ்சுக்கலாம். பட் சோ பாஸ்தா ஒயிட் பாஸ்தா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி டிஷ்ஷே இல்ல, அது இட்டாலியன் டிஷ். சோ அங்க அத பண்றது மெத்தட் பாத்தீங்கன்னா பக்கா மைதால தான் பண்ணுவாங்க. சோ அதனால நான் அந்த மெத்தட் தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு வேண்டாம் மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க, கிட்ஸுக்கு கொடுக்குறவங்க மைதா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோதுமை மாவுமே எடுத்துக்கலாம். சோ 1 டேபிள் ஸ்பூன். நான் இன்னைக்கு செய்ய போறது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆகுற அளவுக்கு தான் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்க்கு ஆட் பண்ணணும்னா நீங்க இதே ப்ரொபோர்ஷன்ஸ் கொஞ்சம் அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். சோ 1 மெம்பருக்கு ஆகுற அளவுக்கு நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே கொஞ்சம் நான் மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லைங்களா. சோ பட்டர் எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது 250 ml 1/4 லிட்டர் அவளுக்கு பால் தான் நம்ம சேர்த்துக்க போறோம். சோ அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறேன் நானு. சோ லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகணும்ன்றதுக்கோசரம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பால் சேர்த்துட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா லம்ஸ் இல்லாம நீட்டா நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ஸ்லோவா நம்ம பண்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாம நீட்டா அழகா நம்மளுக்கு பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சோ இது ஒரு ஈஸியான ரெசிபி தான், டிஃபிகல்ட்னு யாருமே நினைக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா ஈஸியா நம்மளுக்கு லம்ஸ் இல்லாம வந்துரும். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமா ஃபிளேவர்க்கோசரம் சால்ட். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா பபிள்ஸ் வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஆரிகானோ சேர்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ். இது நான் வீட்லயே தான் இது பண்ணது. சோ சில்லி பிளேக்ஸ் ஒண்ணும் இல்ல, நம்ம காஞ்ச மிளகாவை ஒரு பல்ஸ்ல கிரைண்ட் பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு சில்லி பிளேக்ஸ் கிடைச்சிடும். ஃபைனலா அவ்வளவுதான். திக்னஸ் பாத்துக்கோங்க. நம்ம ஊத்தும் போது பால் பின்ன மைதா பட்டர் அவ்வளவுதான். இது 3 சேர்த்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாஸ்தா செய்யறத பாத்துடலாம். இப்ப இது ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாஸ்தா செய்ய பாத்தீங்கன்னா கடாய் எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். சோ ஆலிவ் ஆயில் ஒரிஜினலி பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில செய்யும் போது இது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு இருக்கேன். ஆலிவ் ஆயில் ஆப்ஷனல். ஆக்சுவலி இது ஆலிவ் ஆயில செய்யும் போது இன்னும் நல்ல ஹெல்தி அண்ட் ரிச் பிளேவரா இருக்கும். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்ல இருக்கிற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளேவரா இருக்கு, ஸ்மெல்லியா இருக்கிற ஆயில்ஸ் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு வேற சன்ஃபிளவர் ஆயில் இல்ல வேற மாதிரி ஆலிவ் ஆயில் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தி பாஸ்தா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சோ ஏன் ஹெல்தினா நான் நிறைய இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், கேப்சிகம், ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஆனியன். அதுக்கப்புறம் கார்லிக் பாத்தீங்கன்னா சின்னதா புடிசா கட் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் நீட் வாக்குல ரெட், அதுக்கப்புறமா எல்லோ 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். சோ ஒன்னொன்னா ஆட் பண்ண போறேன். எல்லாமே கொஞ்சம் நம்ம ரொம்ப எல்லாம் வதக்க போறது இல்ல. சோ லைட்டா நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் அப்படியே தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் போட்டு சீக்கிரமே இதை நம்ம குக் பண்ண போறோம். அது போட்ட உடனே ஆனியன் கேப்சிகம் ரெண்டுமே ஒண்ணா ஆட் பண்ண போறேன். வெஜிடபிள்ஸ் நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்னைக்கு கேப்சிகம் அதுக்கப்புறமா ஆனியன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் கார்ன் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். சோ இது எல்லாமே கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்குமே தெரியும் வெஜிடபிள் ப்ரோக்கோலில எவ்வளவு ஹெல்தினஸ் இருக்குன்றதுக்கோசரம் நான் இன்னைக்கு ப்ரோக்கோலியுமே கொஞ்சம் ப்ரோக்கோலி பின்ன ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்கோலி பின்ன ஸ்வீட் கார்ன் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண போறோம்.
சேம் இதே வெஜிடபிள்ஸ் தான் நீங்களும் எடுத்து செய்யணும்னு இல்ல. நீங்க வீட்ல இருக்கிற ஒயிட் பாஸ்தா வந்துட்டு வித்வுட் வெஜிடபிள் வெறும் ஆனியன் இருந்தா கூட நம்ம செய்யலாம். பட் நம்ம பாஸ்தா வந்துட்டு ஹெல்தி இல்லன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கொடுத்து அதுல கொஞ்சம் பாஸ்தா கம்மி பண்ணீங்கன்னா இட் வில் பி ரியலி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆல்சோ. சோ இந்த மெத்தட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்ஃபுல்லான டிஷ்ஷா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கு தான் சொல்லிருந்தேன். ப்ரோக்கோலி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இவ்வளவு பெரிய சைஸ் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்வீட் கார்னுமே நிறைய தான் எடுத்திருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் தான் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இட்டாலியன் டிஷஸ் எல்லாம் செய்யும் போது வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஓவர் குக் ஆகக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பினஸ், வெஜிடபிளோட கிறிஸ்பினஸ் இருக்கணும். அவங்க வந்துட்டு ஐ ஃபிளேம்ல வச்சுதான் இதை வந்துட்டு குக் பண்ணுவாங்க. சோ நானுமே இன்னைக்கு வந்துட்டு ஐ ஃபிளேம்ல வச்சுதான் இதை குக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சமா நான் சால்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா பெப்பர், லைட்டா பிஞ்ச் ஆஃப் பெப்பர். ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா சில்லி பிளேக்ஸ், அதுக்கப்புறமா பெப்பர், இவ்வளவுதான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். சில்லி எல்லாம் இந்த டிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இது கிட்ஸுக்கோசரம் நான் வந்துட்டு மெயினா கிட்ஸுக்கோசரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சில்லி வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டு இல்ல. இதே நம்ம எல்டர் பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம குக் பண்றோம் இதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா சில்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ நம்மளோட வெஜ்ஜஸ் எல்லாமே குக் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்துட்டு 1 கப் ஆஃப் பெனே பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். ஈஸியா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, அதுக்கப்புறமா மார்க்கெட்ஸ், ஆன்லைன் எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது. இது வந்துட்டு யூசுவலி பாஸ்தான்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பெனே பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இதை வந்துட்டு கொஞ்சமா ஆலிவ் ஆயில் விட்டு தான் நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். 10 இல்ல 12 மினிட்ஸ் விட்டீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியா பாஸ்தாக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளவு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா. சோ கொஞ்சமா பாஸ்தா இருந்தாலும் வெஜ்ஜஸ் வந்துட்டு இதுல நிறைய இருக்கும். when we have ஒரு பைட்டு சாப்பிடும் போது வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் சூப்பரா இருக்கும். ஃபைனலா வந்துட்டு இப்போ நான் செஞ்சு வச்ச சாஸை வந்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சோ கிரீமி அண்ட் கிரன்ச்சி பாஸ்தா சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இது ஜஸ்ட் இது கூட பிளெண்ட் ஆகணும். இப்ப வந்துட்டு இத வந்துட்டு இன்னுமே நம்ம கிட்ஸுக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. சோ ஃபைனலா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சீஸ் வந்துட்டு நம்ம எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் சீஸ். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ் தான் இருக்கு. இதை வந்துட்டு நான் அப்படியே போட்டு போறேன். இது வந்துட்டு போட்டுட்டு ஒரு 1 மினிட் நான் விட்டாலே அது ஃபுல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். இப்ப மேல பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஃபைனலி சில்லி பிளேக்ஸ், அதே மாதிரி ஆரிகோனோ, பெப்பருமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபைனலா மெல்ட் ஆகி அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஒரு ஃபிளேவர் இருக்கும் பாருங்க. இட் இஸ் லைக் அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். ஜஸ்ட் நாட் ஈவன் ரெஸ்டாரண்டோட நம்ம வீட்லயே நம்ம அவ்வளவு நல்லா குக் பண்ண ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் நம்மளுக்கு. சோ குக்கிங்ல பாத்தீங்கன்னா மெயினா நம்மளுக்கு தேவையே ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான். இப்போ சீஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா மெல்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு இந்த சைடு திருப்பி அந்த சைடு திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா the taste would be so ultimate. White sauce pasta is ready. So ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வீட்ல என்னைக்காவது பசங்க இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா they will be so happy. வெளியிலேயே கூட்டிட்டு போகணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா they won't even ask ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடணும். நம்மளே நம்ம கையால பசங்களுக்கு வந்துட்டு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். நம்ம இந்த பாஸ்தா இஸ் ரெடி. அவ்வளவு ஃபைனலி வீட்லயே ஒரு ஹெல்தியான பாஸ்தா குவிக்கா செய்ய முடியும் நம்மளால. நம்மளுக்கு டைம் எடுக்கும். சீஸ் ஒயிட் சாஸ் செய்யணும் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் a quick recipe. ஈஸியா நீங்களுமே ட்ரை பண்ணி மெயின்லி ஃபார் கிட்ஸ். அவங்க வந்துட்டு வீட்லயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஸ்தா வந்துட்டு வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். சோ வீட்டுமே ஹெல்தி தான். அது கூட வெஜ்ஜஸ் நம்ம ஆட் பண்ணும் போது என்ன சாஸுக்கு மட்டும் தான் நான் மைதா ஆட் பண்ணிருக்கேன். சோ மைதாவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்க வீட்டை யூஸ் பண்ணியுமே பண்ணலாம். சோ சூப்பர் அண்ட் ஹெல்தியான கிட்ஸுக்கு ஃபேவரட்டான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் ஒரு ஹெல்தியான பாஸ்தாவை கொடுத்து நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs நீங்க பார்க்கணும்னா நீங்க பண்ண போறது நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சோ மெயினா அதை பண்ணும் போது தான் நான் போடுற புது வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி டிஷஸ் நீங்க ஏதாவது டிஃபரெண்டான டிஷஸ் நீங்களுமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணுவேன். சோ see you next video. Thanks for watching.